டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம செகண்ட் வால்யூம் புக் எடுத்துக்கோங்க. செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் 6வது பாடம் அதை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் புக்கு தெரியுதா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இதுல பார்க்கலாம். 6th லெசன். பாடத்து பேர் என்னன்னு தெரியுமா? கதிர் ஒளியியல். கதிர் ஒளியியல். ஓகே, இதுல ஒரு 10 1 மார்க் இருக்கும். இதை முடிச்சிட்டோம்னா நம்ம அப்படியே 7th லெசன் பாத்திரலாம். சரி, ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்க்கலாம். கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்றது. ஒளியினுடைய திசையை ஒரு கோட்டின் வடிவில் நம்ம சொல்றதுக்கு பேர் தான் கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்றோம். ஒளிய இந்த மாதிரி ஒரு கோடு திசையை வச்சு சொல்லி அதை நேர்கோடா சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் கதிர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு பார்க்கலாம். தியரியா இருக்கிறத இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்றதை நம்ம அந்த ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பாருங்க, திசை ஒப்பு பண்பினை பெற்ற ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின்வருவனவற்றுள் எதனை சார்ந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. திசை ஒப்பு பண்பு ஊடகம் அப்படின்னு சொன்னா அந்த ஒளியினுடைய பண்பு அந்த ஊடகம் முழுவதிலும் ஒரே மாதிரியா இருக்கும், இந்த பண்புகள் எதுவும் மாற்றம் அடையாது அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஊடகத்துல இந்த மாதிரி இருக்குதோ அந்த ஊடகத்துக்கு பேரு திசை ஒப்பு பண்பு ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து ஒரு ஒளி செல்லும் போது அதனுடைய வேகம் எதனை சார்ந்திருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ஒளியினுடைய வேகம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு v = λf எழுதுவோம். ஸோ ஒளியின் வேகம் அப்படின்னு சொன்னா v = c எழுதிக்குவோம். சிங்கிறத ஒளியின் வேகத்துக்கு நம்ம எப்பவுமே எழுதுறது. அப்ப c = λ × f சொல்லலாம். அப்ப c என்பது ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லலாம். புரியலனா கேளுங்க. லாம்டா அப்படிங்கிறது அலை நீளம்னு சொல்லலாம். அந்த ஒளி வந்து அலை வடிவில் செல்லுதுன்னு சொல்லும்போது அதுக்கு அலை நீளம்னு சொல்லலாம். எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒளியினுடைய அதிர்வெண் மாறாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு சென்றால் கூட அதிர்வெண் எப்போதும் மாறாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதிர்வெண் மாறலினா c = λf வச்சுக்கிறோம். அப்ப லாம்டா என்பது என்னது? மாறிலின்னு சொல்லலாம். அப்ப c ஆனது அலைநீளத்தை பொறுத்து மாறும்னு சொல்லலாம். ஏன்னா அதிர்வெண் தான் மாறலை இல்லையா? அப்போ வேகம் எதை பொறுத்து மாறும்னு கேட்டா அந்த ஒளியினுடைய அலைநீளத்தை பொறுத்து மாறும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதன் அலை நீளம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இதான் ஃபார்முலா. c = λf. f மாறிலின்னு வச்சுட்டோம்னா அப்ப c ஆனது லாம்டாவுக்கு நேர்த்தகவுன்னு சொல்லலாம். மாறிலி எடுத்துட்டோம்னா நேர்த்தகவு. அப்ப அலைநீளத்தை பொறுத்து வேகம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சது இல்லைங்களா இந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் போலாமா? சமயம் புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா மறுபடியும் நடத்தலாம். பேசுறது கேக்குது இல்லையா? ஓகே, 2வது 1 மார்க் பார்க்கலாங்களா? 2வது 1 மார்க் படிங்க பாப்பா. கொஸ்டின் யாரா படிங்க. 10 சென்டிமீட்டர் நீளமுடைய தண்டு ஒன்று 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழியாடியின் முதன்மை அச்சில் வைக்கப்பட்டுள்ளது. தண்டின் ஒரு முனை குழியாடின் முனையிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் கிடைக்கும் பிம்பத்தின் நீளம் என்ன?
பிம்பத்தினுடைய நீளம் கேட்கறாங்க. இப்போ இதுல குழி ஆடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதிரொலிக்கும் பகுதி குழியாக இருந்து அந்த குவி பகுதி வந்து இப்படி நம்ம வெள்ளி பூசப்பட்டிருந்தால் இதுக்கு பேர் குழியாடின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வரையற இல்லைங்க, இந்த கோடுக்கு பேர் முதன்மை அச்சுன்னு சொல்லலாம். இப்ப நான் கிரவுண்ட் பண்ற பாருங்க, இதுதான் ஆடி முனைன்னு சொல்லலாம். அதைத்தான் வந்து இந்த குழி ஆடியினுடைய முனை அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா 10 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு தண்டு ஒண்ணு 10 சென்டிமீட்டர் குவியும் தூரம் கொண்ட குழிய ஆடியின் முதன்மை அச்சில் வைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. இப்போ ஒரு தண்டை இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்டுக்கு நீளம் 10 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இந்த தண்டை இங்க வச்சிருந்தா இந்த தண்டினுடைய ஒரு முனை எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்டின் ஒரு முனை குழியாடியின் முனைன்னு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த பீன் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இதுல இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவுல வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தொலைவில் இருந்தா ஒரு முனை 20 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சிருக்க தண்டு இருக்குங்களா, இதனுடைய பிம்பம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த பிம்பம் என்ன தொலைவுல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கவனிங்க, இந்த தண்டுல 2 பக்கம் வச்சுக்கலாம். ஒண்ணு ஏ, இன்னொன்னு பின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆடியின் முனையிலிருந்து பாருங்க, வரையல ஆடியின் முனையிலிருந்து இந்த முதன்மை அச்சுல நான் வச்சிருக்கிற தண்டு ஏ பி அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த தண்டினுடைய நீளம் என்ன சொல்றாங்க? 10 சென்டிமீட்டர். இந்த ஏவுக்கும் ஆடி முனைக்கும் இடையில இருக்கக்கூடிய நீளம் எவ்வளவுன்னு கேட்டால் 20 சென்டிமீட்டர். அப்போ இங்க என்ன எழுதுற பாருங்க, யுஏ. யுங்கிறது பொருளின் தொலைவு. அதுல கண்ணாடிக்கு முன்ன இந்த தண்டினுடைய ஏ பகுதி வச்சிருக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்கன்னா -20 சென்டிமீட்டர். ஏன் -20 போடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா 6வது பாடத்துல? பொருளினுடைய தொலைவு மைனஸ்னு ஏன் போடுறேன்னு தெரியுமா இல்ல தெரியாதா? இப்ப நான் மைனஸ்னு போட்டிருக்கிறேன். ஏன் இப்படி மைனஸ் போட்டிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? சாமி உங்களுக்கு தான் கேட்கிறாரு. எக்ஸ் அச்சா? ஒரு அச்சு தான் சாமி இருக்கு, அதுக்கு பேர் தான் முதன்மை அச்சுன்னு வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா கண்ணாடி, இது கண்ணாடி வரைஞ்சாலே நம்ம ஒரு பக்கம் வெள்ளி பூசப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப பொருள் வந்து கண்ணாடிக்கு இடப்பக்கம் இருக்குதா வலப்பக்கம் இருக்குதா? இடப்பக்கம். ஆடி முனை அப்படின்னு வச்சுக்க இல்லைங்களா? ஆடி முனைக்கு இடது பக்கம் நீங்க என்ன தொலைவுகளை அளந்தாலும் மைனஸ்ல தான் எழுதணும். ஆடி முனைக்கு வலது பக்கம், இப்ப ஏற மாதிரி போடுறாங்க பாருங்க, ரைட் சைடு வலது கை பக்கம், இங்க என்ன தொலைவுகள் இருந்தாலும் பிளஸ்ல போடுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆடி முனையில முதன்மை அச்சுக்கு மேல இருக்கக்கூடிய தொலைவுகள்லாம் பிளஸ்ல எழுதுவோம், கீழே இருக்கக்கூடிய தொலைவுகள் எல்லாம் மைனஸ்ல எழுதுவோம், இவ்வளவுதான். இப்ப பொருள் வந்து முன்னாடி இருக்கு, அதனால யூஏ வந்து 20 சென்டிமீட்டர். இப்ப யாராவது சொல்லுங்க பார்ப்போம், யூபி, அதாவது முதன்மை அச்சுல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு என்னன்னு தெரியுமா? நான் யூபின்னு எழுத போறேன், எவ்வளவுன்னு தெரியுமா? -30. வெரி குட், -30 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். இப்போ பிம்பம் தோன்றுது. அடுத்தது எஃப் ஈக்குவல் டு -10 சென்டிமீட்டர். அது என்ன எஃப்? குவிய தூரம்னு சொல்லலாம். அப்ப குவிய தூரம்ங்கிற எஃப் நான் மார்க் பண்ணவே இல்லையே, எப்படி நீங்க -10 எழுதுனீங்கன்னு கேட்டால், குழி ஆடி அப்படின்னு சொன்னால், குழி ஆடி அப்படின்னு சொன்னால் எஃப் வந்து மைனஸ், அவ்வளவு. சரிங்களா? அப்போ யூஏ தெரியும், யூபி தெரியும், எஃப் தெரியும். ஆடி சமன்பாடு அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆடி சமன்பாடு தெரியும் இல்லையா? ஆடி சமன்பாடு 1/f = 1/u + 1/v. இப்ப என்னன்னா நமக்கு தெரிஞ்சது யூஏ மதிப்பு -20 சென்டிமீட்டர், யூபி மதிப்பு -30 சென்டிமீட்டர். விஏ என்னன்னு தெரியணும், விபி என்னன்னு தெரியும். விஏ விபிங்கிறது என்னன்னு கேட்டா பிம்பத்தின் நீளம் அப்படின்னு சொல்லி. அப்ப பிம்பத்தினுடைய ஒரு முனை விஏன்னு வச்சுக்கலாம், மறுமுனை விபின்னு வச்சுக்கலாம். எஃப்ங்கிறது குவிய தூரம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 1/f = 1/UA +
1/VA எழுதலாம். இப்ப எனக்கு முதல்ல VA கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய ஏ முனையினுடைய பிம்பம் தெரியும் இல்லைங்களா? அப்போ 1/VA மட்டும்தான் கண்டுபிடிக்கணும்னா நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1/FA மைனஸ் 1/UAன்னு எழுதிக்கலாம். புரியுதா என்ன எப்படி எழுதிக்கிறேன்னு? 1/VA அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 1/F மைனஸ் 1/UA எழுதலாம். 1 டிவைடட் பை F ஓட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க. மைனஸ் 10 சென்டிமீட்டர் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1/UA வின் மதிப்பு என்ன? UA வின் மதிப்பு மைனஸ் 20. இப்ப பாருங்க 1/-1/10 இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 1/20 அப்படின்னு எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதுறீங்க? 1/20 மைனஸ் 1/10ன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன பண்றேன், மேலையும் 2ஆல பெருக்கி கீழையும் 2ஆல பெருக்கணும்னா இது எப்படி எழுதுவேன்னு பாருங்க. 1/20 மைனஸ் 2/20ன்னு எழுதுவேன். எழுதலாமா? ஏன்னா கீழே பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நான் தொகுதியையும் பகுதியையும் 2ஆல பெருக்கிட்டேன். அப்போ 1/20 மைனஸ் 2/20 அப்படின்னால் 1/VA மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 1/20 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ 1/VA அடுத்த பக்கம் எழுதுறேன். 1/VA மதிப்பு மைனஸ் 1/20னா VA மதிப்பு என்னன்னு தெரியணும்னா தலைகீழே எழுதுறோம். அப்படின்னா மைனஸ் 20 சென்டிமீட்டர். பிம்பம் எங்க உருவாகுது? பொருள் இருக்கிற இடத்துலயே உருவாகுது. UAவும் மைனஸ் 20, VAவும் மைனஸ் 20. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது 1/F ஈக்குவல் டு 1/UB பிளஸ் 1/VBன்னு எழுதலாம். இப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிப்போம்? 1/VB மதிப்பு வேணும்னால் 1/F மைனஸ் 1/UBன்னு எழுதலாம். சொல்லுங்கப்பா, F ஓட மதிப்பு என்ன? மைனஸ் 10 சென்டிமீட்டர் சார். F ஓட மதிப்பு என்னன்னு தெரியுமா? மைனஸ் 10 சென்டிமீட்டர் சார். மைனஸ் 10 சென்டிமீட்டர். மைனஸ் 1/UB மதிப்பு என்ன? மைனஸ் 30 சென்டிமீட்டர் சார். மைனஸ் 30 அப்படின்னா மைனஸ் 1/10 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/30. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1/30 மைனஸ் 1/10. இப்ப பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? 1/30 மைனஸ் 3/30ன்னு எழுதலாம். 1/30 மைனஸ் 3/30 அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 15 சென்டிமீட்டர். விபியின் மதிப்பு என்னங்க? மைனஸ் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு மைனஸ்னா இடது பக்கம் உருவாகுதுன்னு அர்த்தம். பிம்பமும் கண்ணாடிக்கு முன்பாகவே உருவாகுதுன்னு அர்த்தம். அப்ப ஏ வந்து 20 சென்டிமீட்டர்லயும் பி வந்து 15 சென்டிமீட்டர்ல இருக்குது. இடவள மாற்றமாக இந்த பொருள் தெரியும். இடது பக்கங்கிறது வலது பக்கமும் வலது பக்கங்கிறது இடது பக்கமாகவும் தெரியும். அப்படின்னா இப்ப நான் கண்டுபிடிச்சதுல நான் என்னன்னு சொல்லலாம்னா விஏவின் மதிப்பு மைனஸ் 20 சென்டிமீட்டர், பிபியின் மதிப்பு தம்பி சொல்லுங்க, ஏதோ பேசுற மாதிரி இருக்குது. ஏதாவது டவுட்னா கேளுங்க. விஏவின் மதிப்பு மைனஸ் 20, விபியின் மதிப்பு மைனஸ் 15. இது எல்லாமே ஆடி முனையிலிருந்து தான் அளக்குறோம். சரிங்களா? அப்ப ஆடி முனையிலிருந்து பார்த்தா எனக்கு 15 இங்க 20 இங்கன்னா அப்ப இந்த தொலைவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? ஸோ இதுல பிம்பத்தின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா விபி மைனஸ் விஏன்னு போடுறோம். விபியின் மதிப்பு என்ன? மைனஸ் 15 மைனஸ் விஏவின் மதிப்பு என்ன? மைனஸ் 20. அப்போ என்ன எழுதலாம்? மைனஸ் 15 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸோ 20. அப்ப ஆன்சர் என்ன வரும்? விபி மைனஸ் விஏ. இதுக்கு பேர் என்னன்னா பிம்பத்தின் நீளம் அப்படின்னு எழுதலாம்.
பிம்பத்தின் நீளம். பொருளின் நீளம் 10 சென்டிமீட்டரு, பிம்பத்தின் நீளம் -15 + 5 20 5 சென்டிமீட்டர் அர்த்தம். பிம்பம் சின்னதா தெரியுதுன்னு அர்த்தம். பொருளை விட பிம்பம் சின்னது. அப்ப எவ்வளவு பிம்பம் தெரியுதுன்னு கேட்டால் 5 சென்டிமீட்டர். ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. நீளம் தான் கேக்குறாங்க. ஓகே, மூணாவது பார்க்கலாம். புரியலனா கேளுங்க. மூணாவது படிங்க பாப்பா. குவிய தூரம் F கொண்ட குவிய அடியின் முன்பாக பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பம் கிடைக்க வேண்டுமெனில் குவிய ஆடியிலிருந்து பொருளை. சரி, நானே படிக்கிறேன், விட்டு விட்டு கேக்குது. குவிய தூரம் F கொண்ட ஒரு குவி ஆடி எடுத்துக்கிறாங்க. அதன் முன்பாக ஒரு பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பெரிதாக்கப்பட்ட, அதாவது பொருளை விட பிம்பம் பெருசா கிடைக்கணுங்கிறாங்க. பிம்பம் எப்படி கிடைக்கணும்னு கேட்டா மெய்பிம்பமா கிடைக்கணும். அப்படின்னா குவி ஆடியிலிருந்து பொருளை வைக்க வேண்டிய பெருமத்தொலைவு என்ன, சிறுமத்தொலைவு என்ன? குவி ஆடிக்கு முன்பாக பொருளை வைக்க வேண்டிய சிறுமத்தொலைவும் பெருமத்தொலைவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது 2F மற்றும் C-யா, இல்ல C மற்றும் இன்ஃபினிட்டியா, இல்ல F மற்றும் ஓவா, மேற்கண்ட எதுவும் இல்லையான்னு கேட்டா ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை. ஏனெனில் குவி ஆடியை பயன்படுத்தும் பொழுது பொருளின் நிலையை நீ எங்க வச்சாலும் சரி, சிறுமத் தொலைவுல வச்சிருந்தாலும் சரி, பெருமத் தொலைவுல வச்சிருந்தாலும் சரி, ஒரு குவி ஆடி என்பது எக்காரணத்தை கொண்டும் மெய்பிம்பத்தை உருவாக்காது. அது உருவாக்குவது எப்பவுமே, சரிங்களா, எழுதிக்க. குவி ஆடி எப்பொழுதும் மாய பிம்பத்தை தான் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மாய பிம்பத்தையே உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மெய்பிம்பம் அப்படிங்கிறது கிடைக்காது. அவங்க கேட்கறது மெய்பிம்பத்தை உருவாக்க சொல்றாங்க. அப்ப குவியாடி எப்பொழுதும் மெய்பிம்பத்தை கொடுக்காது. அப்படின்னா நீ பெருமத்தொலைவு எவ்வளவு வச்சிருந்தாலும் சிறுமத்தொலைவு எவ்வளவு வச்சிருந்தாலும் இந்த இடத்துல நமக்கான ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது. சரி, நாலாவது பார்க்கலாங்களா? நாலாவது 1 மார்க். கவனிங்க. காற்றிலிருந்து ஒளி விலகல் எண் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்தியமான பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி விலகல் எண் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்குறாங்க? எதுவும் கொடுக்கல. காற்றிலிருந்து போகுது, கண்ணாடி பட்டகத்தின் மேல போய் அந்த ஒளி விழுகுது. அப்படின்னா அந்த கண்ணாடி பட்டகத்தின் வழியாக ஒளி செல்லும் போது அதனுடைய பாதை மாறும். சரிங்களா? அந்த பாதை மாறுச்சுன்னா விலகு கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்ப நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா ஸ்னெல் விதி? ஸ்னெல் விதி யாருக்காவது தெரியுமா? ரிவிஷன்ல எல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்களே. ஸ்னெல் விதி தெரியலையா? sin I by sin R divided by sin R n2 by n1 divided by n1. இத சொல்ல முடியுமா? ஸ்டேட்மெண்டா சொல்ல முடியுமா? சார் சொல்றேங்க சார். சொல்றேன். புக் பார்க்க கூடாது, புக் பார்க்காம சொல்லணும். சார் புக் பார்க்காம ரிவிஷன் ஒரு தாட்டி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இல்ல இது ஈஸியா படிக்கலாம். 10th ல இருந்து படிச்சுட்டு வரீங்க. நான் சொல்லட்டா, இனிமேல் நீங்க புக்கே படிக்க வேண்டியதே கிடையாது. ஓகேங்க சார். sin I by sin R ன்னு எழுதுறோமா? இதுக்கு பேர் என்னன்னா தகவு. ரெண்டையும் வகுக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் என்னது? தகவு. I அப்படின்னு சொன்னால் படுகோணம் அப்படின்னு சொல்லலாம். ஐனா படுகோணம், R அப்படின்னா விலகு கோணம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? n2 அப்படின்னு சொன்னா இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் சொல்லலாம். இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். n1 அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்களே. முதலாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். முதலாவது ஊடகத்தின்
ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கிறான்? தகவு கண்டுபிடிக்கிறான். அப்போ என்ன சொல்லலாம் தெரியுங்களா? முதல் ஊடகம் அது நம்ம காற்றிலிருந்து அதாவது வந்து அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு போகலாம், இல்ல அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்துக்கு போகலாம், எப்படின்னாலும் சரி. அப்ப என்னன்னா ஐன்னா படுகோணம். படுகோணத்தின் அதாவது முதலாவது ஊடகத்தில் ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இரண்டாவது ஊடகத்தின் ஒளியின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையேயான தகவு. ரெண்டுக்கு தகவு கண்டுபிடிக்க போறோம். தகவு கண்டுபிடிக்கும் போது மேல இருக்கிறத முதல்ல சொல்லணும். ஐ கண்டுபிடிக்கிற ஐக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? சைன் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா முதல் ஊடகத்தில் ஒளியினுடைய படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இரண்டாவது ஊடகத்தில் ஒளியின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது எதற்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கும் முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கும் இடையேயான தகவிற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல விகிதம் அப்படின்னு சொன்னாலும் சரி. புரியுதா? இவ்வளவுதான். ஸ்னெல் விதி கேட்டால் இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்களே விதியை எழுதலாம். படிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை, மறந்து போச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. sin i by sin r equal to n2 by n1. n1 by n2 போடக்கூடாது, n2 by n1. ஏன்னா இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அப்படிதான் போடணும். சரி, இந்த ஸ்னெல் விதியினுடைய பெருக்கல் வடிவம் எழுதணும். அப்படின்னா இப்படி குறுக்கு பெருக்கல் எழுத போறோம். அப்படின்னா n1 sin i equal to n2 sin r அப்படின்னு சொல்ல. இங்க ஒளி எங்கிருந்து எங்க போகுதுன்னு பாருங்க, கொஸ்டின்ல படிச்சு பாருங்க. காற்றில் இருந்து கண்ணாடி பட்டகத்தின் மேல ஒளி விழுகிறது. அப்போ முதல் ஊடகம் காற்று, ஒண்ணுங்கிறது காற்று, ரெண்டுங்கிறது கண்ணாடி. கண்ணாடிங்கிறது ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணாடி வழியே ஒளி செல்லும் போது காற்றுல போற மாதிரி கண்ணாடி வழியா அதனால அதே வேகத்துல போக முடியாது. ஸோ பாதை மாறும். அப்போ என்ன கேட்கறாங்க பாருங்க, ஸ்னெல் விதி படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. பெரும விலகு கோணம் தாங்க, நல்லா கவனிங்க. விலகு கோணம் பெருமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. விலகு கோணம் பெருமம்னா சைனாரோட மதிப்பு 1ன்னு இருக்கணும். அப்படின்னா ஆரோட மதிப்பு 90. நான் சொல்றது யாருக்கா புரியலன்னா எங்களுக்கு கேளுங்க. விலகு கோணம்னா ஆர், ஐன்னா படுகோணம். பெரும விலகு கோணம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பெரும சைன்ல பெரும மதிப்பே 90 தான். அப்போ ஆர் 90னா சைன் 90 1 அப்படின்னு சொல்லு. நான் அடுத்த பேஜ்ல எழுதுறேன். அப்ப பாருங்க, n1 sin i equal to n2 sin r. நம்ம என்ன சொல்லிட்டோம்? பெரும விலகு கோணம் அப்படின்னு சொன்னா ஆர் 90, அப்படின்னா சைன் 90ஓட மதிப்பு 1. காற்று ஊடகம் அப்படின்னு சொன்னால் எந்த ஊடகம்? காற்று ஊடகம். முதல் ஊடகம் வந்து காற்று ஊடகம். காற்று ஊடகத்துக்கு ஒளிவிலகல் எண் எப்போதும் 1 அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, 1 sin i equal to n2ங்கிறது என்னது? கண்ணாடி ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண். எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? கண்ணாடி ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 2. சைனார் மதிப்பு 1. அப்போ sin i, சரி ஒரே நிமிஷம். கண்ணாடி பட்டகத்தில் சாத்தியமான பெரும விலகு கோணம், பெரும விலகு கோணம் தான் கேட்குறாங்க. விலகு கோணம் பெருமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரே நிமிஷம், மாத்தி சொல்லிட்டான், மறுபடியும் இந்த எழுதுறேன். நம்ம ஐ தான் 90 வச்சுக்கணும். படுகோணத்தின் மதிப்பு நல்லா கவனிங்க. ஐயோட மதிப்பு 90 டிகிரியாக இருந்தால் விலகு கோணம், படுகோணம் ஐயோட மதிப்பு 90 டிகிரியாக இருந்தால் விலகு கோணம் மதிப்பு பெருமமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் காற்று ஊடகத்துக்கு n1ஓட மதிப்பு 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப பாருங்க, n1 sin i equal to n2 sin r அப்படின்னு எழுத. இப்ப அவங்க கேட்கறது விலகு கோணத்தோட மதிப்பு என்னன்னு தான் கேட்கறாங்க. பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஐ 90ன்னா விலகு கோணம் பெருமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல என்னோட மதிப்பு 1 தான், சைன் ஐங்கிறது 1 தான், ஈக்குவல் டு n2ங்கிறது 2, ஸோ சைன் ஆர் அப்படின்னு எழுதலாம்.
இப்போ இங்க எப்படி எழுதலாம்? sin r ஈக்குவல் டு 1/2 எழுதலாமா? sin r மதிப்பு 1/2. அப்ப r ஈக்குவல் டு sin இன்வர்ஸ், sin அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழியே மாறிடும். sin இன்வர்ஸ் ஆஃப் 0.5. sin இன்வர்ஸ் ஆஃப் 0.5 என்னன்னு தெரியுமா? 1/2 தான் 0.5. சைனோட எந்த மதிப்பு 0.5 தெரியுமா உங்களுக்கு? சைனுடைய எந்த மதிப்புக்கு நம்ம 0.5 எழுதலாம் தெரியுமா சார்? 1/2 வந்து 30 டிகிரி சார். 30 டிகிரி. அப்போ ஆரோட மதிப்பு 30 டிகிரின்னு எழுதலாம். சரிங்களா? அவங்க விலகு கோணம் தான் கேட்கறாங்க. நான் விலகு கோணத்தை 90ன்னு வச்சுட்டேன். படுகோணம் 90ன்னு வச்சாதான் விலகு கோணம் பெருமமாக இருக்கும். அப்ப ஆர் வந்து 30 டிகிரின்னு அர்த்தம். விலகு கோணத்தின் மதிப்பு. அப்ப கண்ணாடி ஊடகத்தின் வழியா செல்லும் போதே பாருங்க, இப்படி ஒரு கோடு போடுறேன். இதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு ஒரு குத்துக்கோடு வரைகிறேன். ஒளி வந்து படுது. ஒளி வந்து பட்டால் அடுத்த ஊடகத்தின் வழியா பாருங்க, இந்த குத்துக்கோடு சொல்றோம் இல்லைங்களா, இதை விட்டு ஒளி விலகி போகும்னு அர்த்தம். இந்த மதிப்பு தான் ஆர். இந்த ஆர் எவ்வளோன்னு கேட்கறாங்க. இந்த ஆர் தான் இப்ப நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது என்னது? 5வது ஒன்று. காற்றில் ஒளியின் திசைவேகம் மற்றும் அலைநீளம். காற்றுல திசைவேகம் VA, அலைநீளம் λA. இதே போன்று தண்ணீரில் வேகம் வந்து VW, அலைநீளம் வந்து λW அப்படின்னு சொன்னால் தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்னன்னு கேட்கிறேன். அப்போ ஒளிவிலகல் எண் 2வது ஊடகத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் முதல் ஊடகம் காற்று. அப்ப எப்படி எழுத தெரியுங்களா? NW டிவைடட் பை NA. இங்கே எழுதுறேன். NWனா வாட்டர், Wனா வாட்டர். அப்ப தண்ணீர் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். NAனா ஏர், காற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், முதல் ஊடகத்தில், அதாவது காற்று ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒளியின் திசைவேகத்திற்கும் நீர் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையேயான தகவிற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷன் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா இது எப்படி எழுதலான்னு கேட்டேன். இதே போதுன்னு நினைக்கிறேன். இது இருந்தால் இது எழுதிக்கலாம். பாருங்க, 2வது ஆப்ஷன் NW. NA வந்து 1ன்னு வச்சுக்கலாம். NA மதிப்பு 1. ஏன்னா காற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதுமே 1ன்னு இருக்கும். அப்ப NW/1ன்னு போட்டீங்கன்னா NW தான் ஆன்சர். அப்போ NW ஈக்குவல் டு VA டிவைடட் பை VW அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா சாமி? புரியுதா இல்லையா? ஒளிவிலகல் கண்டுபிடிக்கிறதுக்கே ஃபார்முலா இதுதான். காற்றின் ஒளியின் என்னமா புரியலன்னு சொல்லுங்க சாமி. புரியலன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்தது போயிடலாம். சார் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கவனிங்க, ஒளிவிலகல் எண், ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லலாம். எதனுடையது? அவங்க ஊடகம் தான் கேட்கறாங்க. ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கு ஃபார்முலா வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், இல்ல காற்றில் வச்சுக்கலாம். வெற்றிடத்தில் அல்லது காற்றில் ஒளியின் திசைவேகம். இதை நான் ஃபார்முலா எழுதுறேன். டிவைடட் பை ஊடகத்தில் ஒளிவிலகல், சரி, ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். இங்க எது ஊடகம் அதை சொல்லுங்க அப்ப. காற்றுங்கிறது ஒரு ஊடகம் தான், தண்ணீருங்கிறது ஒரு ஊடகம் தான். பட் காற்றுக்கு தான் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்னா, இந்த இடத்துல ஒளிவிலகல் எண் அப்படின்னு எழுதணும்னாலே, ஊடகத்துக்குன்னு எழுதணும்னாலே, காற்றை தவிர வேற எந்த ஒரு ஊடகத்துக்கும் எழுதணும்னாலே வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகம் என்ன டிவைடட் பை ஊடகத்துல ஒளியின் திசைவேகம் என்ன. இங்க ஊடகம்ங்கிறது தண்ணி. அப்போ வெற்றிடத்தில் அல்லது காற்றில் ஒளியின் திசைவேகம் VA டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் VW. ஸோ இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் கேட்டாங்கன்னா ஒளியின் திசைவேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். புரியுதுங்களா? எஸ் சார். புரியுதா? எஸ் சார்.
அடுத்தது பார்க்கலாம். ஆறாவது, பின்வருவனவற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கான சரியான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்மீன்கள் மின்னுவதற்கு நீங்க மின்னுது அப்படின்னாலே எதிரொலிப்போ இல்ல முழு வகை எதிரொலிப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று போட்டுருவீங்க. மின்றதுக்கு பேர் எதிரொலிப்பு கிடையாது. சரிங்களா? அதாவது விண்மீன்ல இருந்து வரக்கூடிய ஒளி வளிமண்டலம் இருக்குல்ல, நம்மளுடைய பூமியினுடைய வளிமண்டலம், இந்த வளிமண்டலத்தின் வழியே இந்த ஒளி பூந்து வரும்போது வெவ்வேறு அடுக்குகள் இல்லைங்களா, ஒவ்வொரு அடுக்கையும் தாண்டி வரும்பொழுது அந்த ஒளியானது வளைக்கப்பட்டுட்டே வரும். இப்படி வளைக்கப்படும் பொழுதெல்லாம் விலகல் அடைகிறது. அப்ப விலகல் அடையும் போதெல்லாம் வேற வேற திசைகள்ல வரும்போது நமக்கு அது பாதை மாறிட்டே இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியும் போது நின்ற மாதிரி தெரியும். அதனால இது ஒளி விலகலின் காரணமாகத்தான் இந்த விண்மீன்கள் மின்னுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா வளிமண்டலத்தின் நுழையும் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுக்குகள் வழியாகவும் இந்த ஒளி நுழையும் போது அந்த ஒளியினுடைய வேகம் மாறுபடும். அப்ப வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு திசை வேகத்துல வர்றதுனால அது ஒண்ணு கூட ஒண்ணு வரும்போது நமக்கு மின்ற மாதிரி தெரியும். அதனால அதுக்கு பேரு ஒளி விலகல் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 1 மார்க்க அடிக்கடி கேட்டே இருக்கிறாங்க. விண்மீன்கள் மின்னுவதற்கு சரியான காரணம் அப்படின்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 7வது பார்க்கலாம். புரியலன்னா கேளுங்க. 7வது 1 மார்க் ஒளி விலகல் ஏன் 1.47 கொண்ட இருபுற குவிலென்ஸ். இருபுற குவிலென்ஸ் அப்படின்னா பாருங்க இப்படி இருக்கும். குவிலென்ஸ் இப்படி இருபுறமும் குழியா இருக்கு, பகுதியா இருக்கு. அதனால இது குவிலென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இருபுற குவிலென்ஸ் ஒன்று திரவம் ஒன்றில் மூழ்கி இருக்கும் பொழுது சமதள கண்ணாடி தகடு ஒன்று செயல்படுகிறது. சமதள கண்ணாடி தகடுன்னா இப்படி, இத கண்ணாடி தகடு வளையாம இந்த மாதிரி நேரா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ தகடு ஒன்று செயல்படுகிறதுன்னா அந்த திரவத்துக்கு ஒளிவிலகல் எண் என்னவாக இருந்திருந்தால் இந்த வளைவா இருக்கக்கூடிய பகுதி சமதளமா தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இதை நம்ம இங்க எழுதி பார்ப்போம். அப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப திரவத்தினுடைய ஒளிவிலகல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ லென்ஸ் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா நமக்கு லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு தெரிஞ்சிருக்கும். 1/f = ng. ngனா கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் டிவைடட் பை nl. nlனா திரவத்தின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லலாம். -1 × 1/r1 - 1/r2. ஏன்னா இரு லென்ஸ் யூஸ் பண்றோம், 2 வளைவு பரப்புகள் இருக்கு, அதனால 2 வளைவு ஆரங்கள் யூஸ் பண்றோம். இப்ப நீருக்குள்ள வச்சா அது சமதளமா மாறிடுது. சமதள கண்ணாடி அப்படின்னு சொன்னால் அதற்கு எஃபோட மதிப்பு இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். சமதள கண்ணாடின்னு சொன்னா குவிய தூரம் என்னன்னு கேட்டா எங்கேன்னு தெரியாது. அப்ப எஃபோட மதிப்பு இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கவனிங்க, இந்த ஃபார்முலால கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1/∞ = ng divided by nl - 1 × 1/r1 - 1/r2. யாராவது சொல்லுங்க, 1/∞ மதிப்பு என்னன்னு தெரியுமா? சார் 0 சார். 1/∞ மதிப்பு 0. அப்போ ng/nl - 1 × 1/r1 - 1/r2 மதிப்பு 0. எங்கேயாவது வளைவு ஆரம் 0 ஆகுமான்னு கேட்டால் வளைவு ஆரம் 0 ஆகாது. 1/r1 - 1/r2 மதிப்பு பாருங்க, இதையும் பெருக்குனா 0 அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ரெண்டையும் பெருக்குனா 1ன்னு இதை வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குனா 0 ஆகுதுன்னா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சுழி மதிப்பா இருந்தால் மட்டும்தான் 2ஐயும் பெருக்கும் போது 0 ஆகும். ஆனால் 1/r1 - 1/r2 மதிப்பு எக்காரணத்தை கொண்டும் 0 ஆகாது. அப்படின்னா யாரு 0வா இருந்திருக்கலாம்? ng/nl - 1 மதிப்பு தான் 0வா இருந்திருக்கணும். சரிங்களா? அப்ப ng/nl - 1 = 0னா ng
டிவைடட் பை என்எல் -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 அப்படின்னு ஆயிரும். அப்ப என்எல் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ஜி ஈக்குவல் டு என்எல்னு வச்சுக்கலாம். இப்ப கொஸ்டினுக்கு என்னன்னு பாருங்க, என்ஜிங்கிறது என்னது? கண்ணாடி. என்எல்ங்கிறது என்னது? திரவம். அப்ப திரவத்தினுடைய ஒளிவிலகல் எண் எப்படி இருக்கணும்? இப்ப நான் சொன்னதை வச்சு சொல்லுங்க அப்பா. திரவத்தின் ஒளிவிலகல் எண் எப்படி இருக்கணும்? என்னங்கிறது ஒளிவிலகல் எண், எல்லுங்கிறது திரவம், ஜிங்கிறது கண்ணாடி. அப்ப திரவத்தினுடைய ஒளிவிலகல் எண் எப்படி இருந்திருக்கணும்னு கேட்கிறான். ஆப்ஷன்ல வேணா பாருங்க. 1 விட குறைவு, கண்ணாடியை விட குறைவு, கண்ணாடியை விட அதிகம், கண்ணாடிக்கு சமமாக. எது வரும்? சார் சமமாக இருக்கும். சொல்லுங்க சாமி, எது ஆன்சரா வரும்? சார் சமமாக இருக்கும். ஏன்னா பேசுறது புரியுதா? சார் கேக்குதுங்க சார். சரி, இப்ப நான் சொன்னதுபடி எது ஆன்சர் வரும்? சார் டி ஆப்ஷன். கண்ணாடிக்கு சமமாக அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. தட்டை குவிலென்ஸ் ஒன்றின் வளைவு பரப்பு. தட்டை குவிலென்ஸ்னா பாருங்க இப்படி இருக்கும். இது வந்து சமதளமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து குவி பகுதியா இருக்கு. இதுக்கு பேர் தட்டை குவிலென்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த தட்டை குவிலென்ஸினுடைய வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர்னு வச்சுட்டாங்க. வளைவு ஆரம்னா இது வளையுது பாருங்க. இது ஒரு ஸ்பெரிக்கல், அதாவது கோள பரப்பா இருக்கும். அப்ப கோள பரப்புனா கண்டிப்பா ஆரம் ஒண்ணு இருக்கும். அதுதான் நம்ம வளைவு ஆரம்னு சொல்றோம். 10 சென்டிமீட்டர். அதனுடைய ஒளிவிலகல் எண் 1.5னா குவிலென்ஸின் தட்டை பரப்பின் மீது வெள்ளி பூசப்பட்டால், பாருங்க இந்த இடத்துல வெள்ளி பூசப்படும். வெள்ளி பூசப்பட்டால் இந்த தட்டை குவிலென்ஸ் என்னவா மாறிடும்? வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடியாக மாறிடும். அப்படின்னால் இப்ப அதனுடைய குவிய தூரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. தட்டை குவிலென்ஸினுடைய வளைவு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதுல சமதள பகுதியில வெள்ளி பூசப்பட்டுச்சுன்னா இப்போ அதனுடைய குவிய தொலைவு என்ன, இல்ல குவிய தூரம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அப்ப பாருங்க, தட்டை குவிலென்ஸின் குவிய தூரம் கண்டுபிடிக்கணும்னா 1/fl equal to n-1 into 1/r1 minus 1/r2 எழுதலாம். R1ங்கிறது குவிலென்ஸ், R2ங்கிறது சமதள பகுதி. சமதள பகுதி அப்படின்னு எடுத்துட்டால் R2 வளைவார் எங்க போய் வளையும் தெரியாது, அதனால அது இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கணும். அப்போ 1/fl equal to n-1 into 1/r1 minus 1/infinity அப்படின்னு வச்சுக்கலாம். 1/infinityயோட மதிப்பு என்ன? 0. அப்படின்னா 1/r1 இருக்கும். சரிங்களா? 1/r1. ஸோ இதனுடைய வளைவு ஆரம் நம்ம ஆறுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ எனக்கு 1/fl மதிப்பு n-1 divided by r-ன்னு வச்சுட்டீங்கன்னா fl மதிப்பு என்னன்னு கேட்டால் r divided by n-1ன்னு வச்சுக்கலாமா? r divided by n-1. r-ஓட மதிப்பு 10 சென்டிமீட்டர். n அப்படிங்கிறது 1.5 -1. அப்ப 10 divided by 1.5ல 1 போச்சுன்னா 0.5ன்னு வச்சுக்கலாம். அப்போ fl அதாவது லென்ஸினுடைய குவிய தூரம் 10.5ஆல டிவைட் பண்ணால் 20 சென்டிமீட்டர் அர்த்தம். ஆன்சர் இது இல்ல, இனிமேல் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்பதான் லென்ஸினுடைய குவிய தொலைவு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப லென்ஸின் குவிய தூரம் அவங்க கொடுக்கல, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பேஜில் நான் எழுதுறேன். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, வெள்ளி பூசப்பட்டால் அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய குவிய தொலைவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நல்லா பாருங்க, தட்டை பரப்பு பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய பகுதியில் தட்டை, இதுல வளைவு பகுதியா ஒரு லென்ஸ் எடுத்துட்டோம். இப்ப நான் இந்த தட்டை பகுதியை தான் நான் என்னன்னு பண்ணிக்கிறேன்னா வெள்ளி பூசப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்னன்னா, இதுல இருந்து ஒரு லைட் இப்படி போகுதுன்னா இதன் மேல பட்டு விலகி கண்ணாடி மேல பட்டு அடுத்த பக்கம் பூந்து போக முடியல, ஏன்னா வெள்ளி பூசிட்டோம். அதனால அது வழியா போக முடியும். நம்ம வீட்டுல பாக்குற கண்ணாடி எல்லாமே அதனுடைய பின்பகுதி வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடி. அப்போ ஒளி அதன் வழியாக செல்லாதுன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த கண்ணாடி நம்மளுடைய உருவத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இப்படி போற லைட்டு லென்ஸின் வழியா ஒரு தடவை விலகல் அடையுது,
அப்புறம் இந்த கண்ணாடி மேல மோதி எதிரொலிக்குது, மறுபடியும் இது வெளியில வரும்போது இன்னொரு விலகல் வருது. அப்ப 3 பகுதி இங்க நடக்குது. அப்ப இந்த ஒட்டுமொத்தமா இந்த திறன் வேணும் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா ஒட்டுமொத்தமா பாருங்க எஃப் ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதினால் லென்ஸ்ல 2 தடவை வருது. உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு விலகல், வெளியில வரும்போது ஒரு விலகல். அப்படின்னா 1/FL பிளஸ் 1/FL பிளஸ் இன்னொன்னு கண்ணாடியில எதிரொலிக்குது, அதனால 1/FM வச்சுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? மொத்த குவிய தூரம் வேணும்னா 1/FL பிளஸ் 1/L 1/FL 1/FL 2 தடவை எழுதணும்னு கேட்டால், முதல்ல ஒளி உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு விலகல், அது லென்ஸ். அப்புறம் விலகல் அடையாம எதிரொலிக்கப்படுது, அது கண்ணாடி, அதனால அது 1/FM. அங்கிருந்து மறுபடியும் லென்ஸ் வழியா வரும்போது இன்னொரு விலகல், அப்படின்னா இன்னொரு லென்ஸ். அப்போ 1/FL பிளஸ் 1/FL பிளஸ் 1/FM. எல்லாம் கவனிங்க. கண்ணாடிக்கு குவிய தூரம் என்பது என்னன்னு வச்சுக்கலாம், இன்ஃபினிட்டி. கண்ணாடிக்கு குவிய தூரம் இல்லையே, அதனால அது இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ 1/FL 1/FL நீங்க என்ன எழுதிக்கலாம்னா 2/FL எழுதிக்கலாம், பிளஸ் 1/infinity. அப்படின்னா 2/FL ஈக்குவல் டு 1/F ஈக்குவலண்ட். அப்போ F ஈக்குவலண்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் FL டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இப்பதான் FL கண்டுபிடிச்சோம், 20 சென்டிமீட்டர். அதை 2ஆல வகுத்தால் எனக்கு ஆன்சர் 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆன்சர் இருக்குதா? புரியலன்னா கேளுங்க. ஆன்சர் கிடைச்சதா? எவ்வளவு வருது குவிய தூரம்? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். புரியலன்னா கேளுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க. ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி பட்டகம் ஒன்றினுள் காற்று குமிழ் ஒன்று உள்ளது. கண்ணாடிக்குள்ள ஒரு காற்று குமிழ் பபிள் ஒன்று தெரியுது. இப்போ செங்குத்து படுகதிர் நிலைக்கு அருகில நேரா நின்று நான் அந்த கண்ணாடி பகுதியை பார்க்கிறேன். ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது காற்று குமிழ் 5 சென்டிமீட்டர் ஆழத்திலும், மற்றொரு பக்கம் வழியாக பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் ஆழத்திலும் இருக்கு. ரெண்டுலயும் ஒரே மாதிரி தெரியல. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா 5 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கிற மாதிரி தோணுது, இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தால் 3 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா கண்ணாடி பட்டகத்தின் தடிமன் என்னன்னு கேட்கறாங்க. கண்ணாடி பட்டகத்துக்கு தடிமன். அப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்த பேஜ் போய்க்கலாம். இப்ப நமக்கு இதுல உண்மையான ஆழத்தை விட்டுட்டு புதுசா ஒரு ஆழம் தெரியற மாதிரி இருக்கு. தோற்ற ஆழம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அது ஃபார்முலா தெரியணும். என்னன்னா உண்மையான ஆழம் டிவைடட் பை தோற்ற ஆழம். தோற்ற ஆழம்னா ஒரிஜினலா என்ன இருக்குதோ அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கிற மாதிரி தோன்றதுக்கு பேர் தான் தோற்ற ஆழம். இன்ட்டு ஒளி விலகல் எண். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒளி விலகல் தான். இப்போ எனக்கு தோற்ற ஆழம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் இருந்து பார்த்தா 5ன்னு தெரியுது, இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா 3ன்னு தெரியுது. அப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தெரியல. அப்போ உண்மையான ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல உண்மையான ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், தோற்ற ஆழம் கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கம் வேணா இதை நம்ம D1 வச்சுக்கலாமா? D1 ஈக்குவல் டு D1 என்னன்னு வச்சுக்கோ, தோற்ற ஆழம் Dன்னு வச்சுக்கலாமா? இதை Dன்னு வச்சுக்கலாம், இதை D1 வச்சுக்கலாம், இன்ட்டு Nன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது 5 சென்டிமீட்டர்ல தெரியுது. ஒளிவிலகல் எண் 1.5 அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஒளிவிலகல் எண் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 1.5 தான். அப்போ ரெண்டையும் பேருக்குன்னா 7.5 சென்டிமீட்டர். இதுதான் உண்மையான ஆழம், அதாவது D அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னொன்னு வேறொரு பக்கம் இருந்து பாக்குறோம். அப்ப அதை நான் D டேஷ்னு வச்சுக்கிறேன். இதை எழுதும் என்ன பண்ண, இன்னொரு நீள் ஆழம் D2ன்னு வச்சுக்கலாம், அது Nன்னு எழுதலாம். இன்னொரு பக்கம் 3 சென்டிமீட்டர் அளவு தெரியுது. அப்ப N வந்து எவ்வளவு, 1.5. அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர்ல இருக்கிறது 3 சென்டிமீட்டர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. 7.5 சென்டிமீட்டர்ல இருக்கிறது 5 சென்டிமீட்டர்ல இருக்கிற மாதிரி தெரியுது.
இப்ப எனக்கு என்ன தேவைன்னா இவங்க 2 பேர்த்துக்குமான ஒரு டிஃபரன்ஸ். இப்ப கண்ணாடி பட தடிமன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு பக்கம் இருந்து பார்த்தா எனக்கு உண்மையான ஆழம் 2 ஆழம் தெரியுது. ஒண்ணு 7.5, இன்னொன்னு 4.5. அப்ப 2ஐயும் கூட்டணும்னா டி ஈக்குவல் டு, இது வேணா டி டேஷ்னு வச்சுக்கோ, இது டி டபுள் டேஷ்னு வச்சுக்கலாம். டி டேஷ் பிளஸ் டி டபுள் டேஷ் அப்படின்னு வச்சோம்னா 7.5 பிளஸ் 4.5 2ஐயும் கூட்டினா 12 சென்டிமீட்டர். உண்மையான ஆழம் 12 சென்டிமீட்டர். அந்த 12 சென்டிமீட்டர் இருக்கிறது தான் எனக்கு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 5, இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர்னு மாறி மாறி தெரியும். அவ்வளோ. சரிங்களா? புரியுதுல்ல சாமி? இதை 9வது 1 மார்க். அடுத்து 10வது. மொத்தமே இந்த பாடத்துல 10 தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பாருங்க. ஒளிவிலகல் எண் n கொண்ட ஒளிபுகும் ஊடகத்தின் வழியே செல்லும் ஒரு ஒளிக்கதிர் காற்றிலிருந்து ஊடகத்தை பிரிக்கும் தளத்தின் மீது 45 டிகிரி கோணத்தில் விழுந்து முழு அக எதிரொலிப்பு அடைகிறது எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. சோ முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியுமா? இதுதான் 2 ஊடகங்களை பிரிக்கக்கூடிய தளம். இது தளத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு. ஒளியானது இதன் மேல போய் படுது. பாருங்க எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளிவிலகலின் எண் கொண்ட ஒளிபுகும் ஊடகத்தின் வழியே ஒளிக்கதிர் செல்லும் போது காற்றில் இருந்து இந்த ஊடகத்தை பிரிக்கும் தளத்தின் மீது 45 டிகிரி கோணத்தில் விழுகுது. காற்றில் இருந்து. அப்போ இது காற்று அப்படின்னு வச்சிட்டோம்னா சரிங்களா, 45 டிகிரி விழுகுது அப்படின்னா இதுக்கு பேர் ஐ. ஐயினுடைய மதிப்பு என்னவா இருந்திருந்தால் அடுத்த ஊடகத்துக்கு இந்த ஒளி போகாம அதே ஊடகத்திலே திரும்பி இருக்குன்னு கேட்கறாங்க. இதுக்கு பேர் தான் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை நான் பார்க்கறேன்னா முழு அக எதிரொலிப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்னெல் விதியினுடைய வடிவத்தை நான் இங்க எழுதலாம். அப்போ n1 sin i ஈக்குவல் டு n2 sin r. இது ஸ்னெல் விதியினுடைய பெருக்கல் வடிவம் அப்படின்னு சொன்னா. அப்போ நல்லா கவனிங்க, முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஐயோட மதிப்பு ஐசின்னு இருந்தால், நல்லா கவனிங்க, இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோட மதிப்பு ஐசின்னு இருந்தா எந்த படுகோண மதிப்பு ஐசி எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த ஐயோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திட்டு போனா அது ஐசின்னு மாறுது. ஐசின்னு மாறினா இது முழு வகை எதிரொலிப்பு நடக்காம இந்த ஊடகத்தின் வழியாவே எனக்கு இந்த ஒளிக்கதிர் செல்லுது. பாருங்க, வேலை இன்னொரு கலர்ல போட்டு காட்டுறேன். இப்படி போகக்கூடிய லைட்டு அதே ஊடகத்திலேயே வராம அடுத்த ஊடகத்துக்கு போகாம ஊடகத்தை பிரிக்கக்கூடிய தளத்தை தொட்டுட்டு செல்லும். அப்படின்னா இந்த ஆரோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 90 டிகிரி. இப்ப நான் முழு வகை எதிரொலிப்பு எல்லாம் பார்க்கல. முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும்னா என்னன்னு நான் முதல்ல பார்க்கறேன். அப்ப n1ங்கிறது காற்றுல இருந்து தான் ஒளி போகுது. அப்படின்னால் எனக்கு இந்த இடத்துல என்னன்னு சொல்லிக்கலாம்னா முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஐ ஈக்குவல் டு இப்ப ஐசின்னு தான் வச்சிருக்கிறேன். எப்போ முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றாங்களோ முழு அக எதிரொலிப்பு. அப்ப பாருங்க, எனக்கு இந்த ஐயோட மதிப்பு கிரேட்டர் தென் ஐசின்னு இருந்தா பாருங்க இப்படி இருக்குது. இப்ப ஐசியை தாண்டி போயிடுச்சுன்னா இந்த லைட்டு அந்த ஊடகத்தை பிரிக்கக்கூடிய தளத்தின் வழியா போகாம அதே ஊடகத்துக்குள்ளேயே திரும்புது. அப்ப ஐயோட மதிப்பு எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு ஐசின்னு இருக்கக்கூடாது, கிரேட்டர் தென் ஐசின்னு இருக்கணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல n1 என்னன்னு வச்சுக்கலாம், சைன் ஐய சைன் ஐசின்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு சைன் ஆறு 90ன்னு வச்சுக்கலாம். அப்ப n2 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட மதிப்பு எனக்கு 1ஐ விட அதிகமா இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இதோட மதிப்பு எப்படி இருக்கணும்? 1ஐ விட அதிகமா இருக்கும். அப்ப என்னோட மதிப்பு எப்படி இருக்கணும்? 1/sin ஐசின்னு இருக்கணும். சைன் ஐசி கீழே கொண்டு போயிடுறேன். என்னோட மதிப்பு 1/sin ஐசி விட அதிகமா இருக்கும். அப்போ 1/sin ஐசி எவ்வளோங்க? ஐசியோட வேல்யூ தான் அவங்களே கொடுத்துட்டாங்க, 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சைன் 45 டிகிரின்னு சொல்லலாம். அப்போ என்னோட மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா 1/sin 45. sin 45ஓட மதிப்பு 1/√2 அப்படின்னா n√2 மேல போயிருமா? என்னோட மதிப்பு கண்டிப்பா √2 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல முழு வகை எதிரொலிப்பு நடக்கும். அப்ப n இஸ் கிரேட்டர் தென் √2ஓட மதிப்பு
1.414 1.414 இருக்கக்கூடாது. 1.414 விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முழு வகை எதிரொலிப்பு நடக்கும். இப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க பாப்பா ஆன்சர். எண்ணின் மதிப்பு கண்டிப்பா முழு வகை எதிரொலிப்பு நடக்கணும்னா எனக்கு இதோட மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா √2 விட அதிகம். 1.414 விட அதிகம். இதுல எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க சாமி. என்னோட மதிப்பு 1.414 விட அதிகமா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப எது வரணும்? கிளாஸ்ல இருக்கிறீங்களா? சரி, அப்ப என்னோட மதிப்பு 1.414 விட அதிகமா இருக்கணும்னா ஆன்சர் இதுதான் 1.5. சரிங்களா? அப்ப கண்டிப்பா இது வந்து 1.5ன்னா அது கண்ணாடியா இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா கண்ணாடிக்கு தான் ஒளிவிலகல் எண் 1.5 அப்படின்னு சொல்லலாம். சரி, இது 6வது பாடத்தினுடைய 1 மார்க் முடிஞ்சு. சாமி புரிஞ்சுதா? கிளாஸ்ல இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்ல போர் அடிக்குதா? எஸ் சார். எஸ் சார். போர் அடிக்குதா? இல்லைங்க சார். புரியுதுங்கறீங்களா போர் அடிக்குதுங்கறீங்களா? புரியுதுங்க சார். ஓகே ஓகே. இல்ல எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, 10 1 மார்க் முடிஞ்சு. ஒரு 5 1 மார்க் மட்டும் 7வது பாடத்துல பாத்துடலாமா? எஸ் சார். சரி, நீங்க சொன்னா சரி, இல்லைன்னா அடுத்த கிளாஸ் பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஜ் நம்பர் சரி பாருங்க, ஒரு 5 1 மார்க் மட்டும் பார்த்துக்கலாம். மீதி 5 அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஒரு 4 இது ஒரு 5 எல்லாமே சின்ன சின்னதா ஈஸியானது தான். கவனிங்க. பல்வேறு வண்ணங்களில் எழுதப்பட்ட எழுத்துகளின் மீது ஊதா, பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு, இத பல்வேறு வண்ணங்கள்ல எழுதிக்கிற இது மேல சமதள கண்ணாடி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதாவது ஊதா கலர்ல எழுதிக்கிறாங்க, பச்சை கலர்ல எழுதிக்கிறாங்க, மஞ்சள் கலர்ல மற்றும் சிவப்பு கலர்ல எழுதிக்கிறாங்க எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் மேல கொண்டு போய் ஒரு கண்ணாடியை வச்சிருக்காங்க, சமதள கண்ணாடி. நம்ம வீட்டுல இருக்குது பாருங்க, அதுதான் சமதள கண்ணாடி. எந்த வண்ணத்தில் எழுதப்பட்ட எழுத்து அதிக உயரத்தில் தெரியும்? இந்த கண்ணாடி வழியா அந்த வண்ணம், அந்த கலர் ஒளி பூந்து வருது இல்லைங்களா, வரும்போது ஏதோ வந்து அதிகமான உயரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுன்னு பார்த்துடலாம். கவனிங்க, அடுத்த பேஜ் போயிடலாம். 7ஆம் பாடம் எடுத்துக்கங்க, பார்த்துடலாம் இல்லையா? சரி, இப்போ கொஸ்டின் புரியுது இல்லையா? நிறைய வண்ணத்துல எழுதின எழுத்துக்கள் மேல ஒரு சமதள கண்ணாடி வச்சுட்டோம். இப்ப அது இடப்பெயர்ச்சி அடைகிறது. அந்த இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கான ஃபார்முலா தான் S = ரெட்லயே எழுதிக்கலாம். S = இடப்பெயர்ச்சி. இது Dங்கிறது ஆழம். D × 1 - ஏன்னா வேற எந்த மதிப்பும் கொடுக்கல அவங்க. அப்ப நம்ம ஃபார்முலாவை வச்சுதான் எதையும் சப்ஸ்டிட் பண்ணாம கண்டுபிடிக்க போறோம். நீங்க பாருங்க, Sங்கிறது இடப்பெயர்ச்சி, Dங்கிறது எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படிங்கிறது, Nங்கிறது ஒளிவிலகல் எண். நல்லா கவனிங்க, இந்த Nோட மதிப்பு அதிகமானால் Sோட மதிப்பு அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஆமாவா? புரிஞ்சுக்க முடியுதா? Nோட மதிப்பு அதிகமானால் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். N வந்து 4ன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்ப S = D × 1 - 1/4. 1/4 மதிப்பு 0.25. 1/4ன்னா 0.25. அப்போ 1 - 0.25னா
0.75D எழுதலாம். இதான் S இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு n ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். அப்ப S ஈக்குவல் டு D இன்ட்டு 1 மைனஸ் 1/5. 1/5 எவ்வளோன்னு தெரியுமா? 0.2. அப்போ 1 மைனஸ் 0.2 எவ்வளவு? 0.8. 0.8D. ரெண்டுல எது அதிகம்னு பாருங்க. 0.75D அதிகமா 0.8 அதிகமா? சாமி சொல்லுங்க பாப்பா. 0.75D. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக n வந்து 4, 5ன்னு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட மதிப்பு அதிகமா இருக்கு. 4ல இருந்து 5ங்கிறது அதிகமா இருக்கு. அதிகமாகும் போது இந்த இடப்பெயர்ச்சியும் அதிகமாயிருக்கு. அப்ப n அதிகமாக அதிகமாக எஸ்ஸும் அதிகமாகும். அப்போ எனக்கு 4 வண்ணங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒண்ணு ஊதா நிறத்துக்கு ஒளிவிலகல் n, அதுக்கப்புறம் மஞ்சளா பச்சை, பச்சை நிறத்தினுடைய ஒளிவிலகல் n, மஞ்சள் நிறத்தினுடைய ஒளிவிலகல் n, அப்புறம் சிவப்பு, சிவப்பு வண்ணத்தினுடைய ஒளிவிலகல் n. இந்த ஒளிவிலகல் எண் பார்த்தால் சிவப்பை விட எல்லோவுக்கு எப்பவுமே அதிகம். எல்லோவை விட கிரீனுக்கு ஒளிவிலகல் எண் அதிகம். கிரீனை விட ஊதாவுக்கு ஒளிவிலகல் எண் அதிகம். அப்போ ஒளிவிலகல் எண் அதிகமாச்சுன்னா SV is greater than SG is greater than SY is greater than SRன்னு சொல்லலாம். அப்ப எந்த எழுத்து அதிகமான உயரத்துல தெரியும்னு கேட்டால் ஊதா வண்ணத்துல இருக்கிறது தான் அதிகமான உயரத்துல தெரியும். ஏன்னா ஒளிவிலகல் எண் அதிகமாகுதுன்னா அப்போ அதனுடைய இடப்பெயர்ச்சியும் அதிகமாகும்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அது S ஈக்குவல் டு D இன்ட்டு 1 மைனஸ் 1/n அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சொல்லாதான் புரியலன்னா கேளுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஊதா. அடுத்தது பாருங்க, 2வது 1 மார்க். கருமை நிறத்தாளின் மீது 1 மில்லிமீட்டர் இடைவெளியில், சாமி கவனிக்கிறீங்களா? கிளாஸ்ல இருக்கிறீங்களா? ஓகே. கருமை நிறத்தாளின் மீது 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் 2 வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படுகின்றன. ஒரு கருப்பு ஷீட் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருப்பு ஷீட் வச்சுக்கோங்க. இதுல 2 டாட் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? 2 டாட்டுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் பாருங்க, 1 மில்லிமீட்டர் தான் இருக்கு. நீ வாட்டுக்கு இங்க ஒண்ணு வரைஞ்சு இது சென்டிமீட்டர் கணக்குல போயிருக்கு. 1 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கு. தோராயமாக 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய விழி லென்ஸ் உள்ள விழியினால் இந்த 2 புள்ளியும் பார்க்கறாங்க. ஒரு லென்ஸ் வச்சு இந்த 2 புள்ளியும் பார்க்கறாங்க. அப்போ இந்த புள்ளிகளை தெளிவாக பகுத்து பார்க்கக்கூடிய பெரும தொலைவு என்னவா இருக்கும்? இந்த 2 புள்ளியை அந்த லென்ஸ் வந்து பிரிச்சு காட்டும். அப்ப நீ 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய விழி லென்ஸை வச்சு அந்த 2 புள்ளியை பார்க்கும்போது 2 புள்ளியும் பிரிஞ்சு காட்டுது. எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கும்? நீ யூஸ் பண்ணக்கூடிய ஒளியின் அலைநீளம் 500 நேனோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பகுதிறன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டி மினிமம், ஆர் மினிமம் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. நம்ம இதுல விட்டத்தை பத்தி பேசியிருக்கோம். அதனால டி மினிமம் எழுதிக்கலாம். 1.22 lambda u divided by a. இது டி மினிமம்ங்கிறது விட்டம், லாம்டாங்கிறது ஒளியின் அலைநீளம். புள்ளிகளை 2ஆ பிரிச்சா எவ்வளவு தொலைவு பிரிக்க முடியும்னு சொல்றோம் இல்லைங்களா? அது u. a அப்படிங்கிறது வந்து அந்த ஒரே நிமிஷம் 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏங்கிறது அந்த விழி லென்ஸினுடைய தொலைவு, அதாவது விழி லென்ஸினுடைய விட்டம்னு வச்சுக்கலாமா? 1 மில்லிமீட்டர் இல்ல, 2 புள்ளி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாருங்க, இப்படி ஒரு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடைவெளி தான் ஏ அப்படின்னு சொல்றோம். இப்ப எனக்கு என்ன வேணும்னா யூ தான் வேணும். அப்படின்னா ஏ இன்ட்டு டி மினிமம் டிவைடட் பை 1.22 லாம்டான்னு சொல்லலாம். ஏவோட மதிப்பு 1 மில்லிமீட்டர், 1 × 10⁻³ டி மினிமம் எவ்வளோன்னு கேட்டால், அதாவது விட்டம் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸுக்கு விட்டம் 3 × 10⁻³. ஏன் 10⁻³ போட்டேன்னு கேட்டால் மில்லி. 1.22 × லாம்டா பயன்படுத்தக்கூடிய ஒளியின் அலைநீளம் 500 நேனோமீட்டர்ன்ட்டாங்க. நேனோனா 10⁻⁹.
அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 3 into 10 power minus 6, ஏன்னா 10 power minus 3, 10 power minus 3, 10 power minus 6 divided by 1.22 into 5. அப்போ இது என்னன்னு பாருங்க, 2 0 122 எழுதிக்கலாம். அப்போ இல்லைன்னா வெளியில 1.22 into 5, 5 2s are 10 remaining 1, 5 2s are 10 remaining 1, so 11 remaining 1, 5 6, இப்போ 6.10 வச்சுக்கலாம். கரெக்டா? 5 2 10 மிச்சம் 1 11 மிச்சம் 6.10. அப்போ 6.10 into 10 பவர் பார்த்தீங்கன்னா -7 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே 2 0, 10 பவர் -9, 10 பவர் -7. அப்போ 3 டிவைடட் பை 6.10, 10 -7 மேலே போச்சுன்னா +7. ஆல்ரெடி 10 பவர் -6 இருக்கு. அப்போ 10 பவர் 1 அப்படின்னா 30 டிவைடட் பை 6.10 வச்சுக்கலாம். ஸோ 30 6.1 வகுத்தா 6.1 6ன்னே வச்சுக்கலாம். அப்படின்னா 5 மீட்டர்னு அர்த்தம். பகுதிரன் எவ்வளோங்க? 5 மீட்டர் அளவுக்கு அதை பிரிச்சு காட்டும். அப்போ அந்த அளவுக்கு நீ அந்த லென்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய பொருளை அந்த லென்ஸ் வந்து நல்லா பிரிச்சு காட்டுது. லென்ஸ் கண்ணால பார்த்தா அந்த தொலைவு தெரிய மாட்டேங்குது. லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா 5 மீட்டர் தொலைவுக்கு அது ரெண்டையும் பிரிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதான் 2வது 1 மார்க். 3வது 1 மார்க் பார்த்துடலாமா? 5 மட்டும் முடிச்சிடலாம். படிங்க. 3வது 1 மார்க் படிக்கிறீங்களா? யங் இரட்டை பிளவு ஆய்வில் பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2 மடங்காக்கப்படுகிறது. திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்க வேண்டுமெனில் பிளவுகளுக்கு திரைக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு இருக்க வேண்டும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். என்னன்னு பாருங்க, பட்டை அகலத்துக்கு முதல்ல ஃபார்முலா பீட்டா ஈக்குவல் டு டி பை டி லாம்டா. லாம்டாங்கிறது ஒளியின் அலைநீளம், டிங்கிறது திரையினுடைய தொலைவு, ஸ்மால் டிங்கிறது பிளவுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பட்டை அகலம் மாறாம இருக்கணும்ட்டாங்க. அப்போ பீட்டா 1 பீட்டா 2 சமமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன எழுதுனா, பீட்டா 1 வந்து அவங்க என்ன கேட்கறாங்க, திரையில் தோன்றும் பட்டை அகலம் மாறாமல் இருக்கணும்னா பிளவுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு என்னவா மாறணும்னு கேட்கறாங்க. பிளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2 மடங்கு ஆக்கப்படுது. நல்லா கவனிங்க. டியோட மதிப்பு, அதாவது D1 ஆரம்பத்துல D1 வச்சுக்கலாம், அது Dன்னு இருக்கு. இப்ப D2 மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா 2Dன்னு மாத்துறாங்க. அப்படின்னா D1 கேபிட்டல் Dன்னு வச்சுக்கலாம், D2 என்னவா வச்சிருந்தால் பட்டை அகலம் மாறாம இருக்கும். அப்ப பீட்டா 1 ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், D1 டிவைடட் பை D1 இன்டு லாம்டா. அப்ப பீட்டா 2 ஈக்குவல் டு D2 டிவைடட் பை D2 இன்டு லாம்டா. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா B2 மதிப்பு மாற்றும். சரிங்களா? அப்போ 2 சமம்னு சொல்லிட்டோம். அப்படின்னா D1 டிவைடட் பை D1 ஈக்குவல் டு D2 டிவைடட் பை D2, 2 பக்கம் லாம்டா. சரிங்களா? இப்போ லாம்டா கேன்சல் ஆயிடும். லாம்டா கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா D2 மதிப்பு வேணும். அப்போ D2 ஈக்குவல் டு D2 டிவைடட் பை D1 இன்டு D1. D2 மதிப்பு என்னங்க? 2D. D1 மதிப்பு என்ன? D. கேபிட்டல் D1 மதிப்பு என்ன? கேபிட்டல் D. D கேன்சல் ஆயிரும். அப்ப D2 மதிப்பு என்னவா இருந்திருக்கணும்னு கேட்டால் 2D. இதையே 2 மடங்கு அதிகமாக்கி இருக்கணுங்கிறாங்க. பட்டை அகலம் மாறாம இருக்கணும்னா பிளவுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 2 மடங்கு ஆக்கப்பட்டால் பிளவிற்கும் திரைக்கும் இடைப்பட்ட தொலைவையும் நீங்க 2 மடங்கு ஆக்குனா தான் பீட்டாவோட வேல்யூ மாறாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் இந்த 3வது 1 மார்க். 4வது பாருங்க, IIT JEE இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? I மற்றும் 4I ஒளிச்செறிவுகள் கொண்ட 2 ஒற்றை நிற ஓரியல் ஒளிக்கற்றைகள் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துகின்றன. தொகுபையின் பிம்பத்தின் சாத்தியமான பெரும ஒளிச்செறிவு என்னவா இருக்கும், சிறும ஒளிச்செறிவு என்னவா இருக்கும் கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒளிச்செறிவு பெருமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, I
ஐ பெருமம் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு. I1 plus I2 plus 2 into root of I1 into root of I2. இது ஒரு ஃபார்முலா. முதல்ல பெருமத்தை எழுதிக்கலாமா? அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து I1 வந்து ஐன்னு வச்சுட்டாங்க, I2 வந்து 4iன்னு வச்சுட்டாங்க, பிளஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் I ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4i அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது I பிளஸ் 4i பிளஸ் 2 into ரெண்டுக்கு சேர்ந்து ஸ்கொயர் ரூட் எழுதிக்கலாம். அப்போ 4i into iன்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? I பிளஸ் 4i பிளஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4i ஸ்கொயர். 4i ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா என்ன வரும்னு தெரியுமா? 2i. 4i ஸ்கொயரை ரூட் வெளியில் எடுத்தா 2i. சொல்லுங்க சாமி. 2i அப்படின்னு எழுதலாம். அப்ப பாருங்க I plus 4i 2 into 2i again 4i அப்படின்னா 9i வரும். I பெருமம் எவ்வளவு வருதுங்க? 9i வருது. இப்ப அடுத்தது I சிறுமம் கண்டுபிடிக்கணும். இதுல எழுதுறேன் I சிறுமம். I சிறுமம் அப்படின்னா அதே தான் ஃபார்முலா. I1 பிளஸ் I2, மூணாவது வந்து பிளஸ் போட்டக்கு வந்து மைனஸ் 2 இன்ட்டு ரூட்டுக்குள்ள I1 இன்ட்டு I2ன்னு எழுதணும். பெருமம்னா அது பிளஸ், மூணாவது இது பிளஸ் வரும், இது வந்து சிறுமம். அப்போ I2ஓட வேல்யூ 4i மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I இன்ட்டு 4i. அப்போ I பிளஸ் 4i மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4i ஸ்கொயர். I பிளஸ் 4i மைனஸ் 2 இன்ட்டு 2i வரும். அப்போ I பிளஸ் 4i மைனஸ் 4i. 4i கேன்சல் ஆயிடும். அப்படின்னா சிறும மதிப்பு I. அப்ப பெருமம் 9i, சிறுமம் I. எது ஆன்சர் வரும்? சி ஆப்ஷன். சி ஆப்ஷன் வரும். அவ்வளவுதான். சரி, 5வது 1 மார்க் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி பார்த்துக்கலாம். கொஸ்டின் பாருங்க. 5 into 10⁻³ சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சோப்பு படலத்தின் மீது ஒளி விழுகிறது. கண்ணுறு பகுதியில எதிரொலிப்பு அடைந்த ஒளியின் பெரும் அலை நீளம் 5320 ஆங்ஸ்ட்ரான் எனில் சோப்பு படலத்தின் ஒளிவிலகல் எண் என்ன? ஒரு சோப்பு படலம் இருக்கு, அதனுடைய தடிமன் பாத்தீங்கன்னா 5 into 10⁻³ சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. கண்ணுறு பகுதியில எதிரொலிப்பு அடைந்த ஒரு ஒளியினுடைய பெரும் அலை நீளமே 5320 தான் இருக்கும்ட்டாங்க. அப்படின்னா அந்த சோப்பு படலத்தினுடைய ஒளிவிலகல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதான் கொஸ்டின் கேட்கறாங்க. சோப்பு படலத்தின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ இதுல இந்த மாதிரி வந்து மெல்லிய ஏடுகளில் குறுக்கீட்டு விளைவு நடக்குது இல்லைங்களா, அந்த டாபிக் வச்சு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா 2μt ஈக்குவல் டு 2n-1 லாம்டா பை. இது எதிரொலிப்பு அடைந்து வந்த கதிர். சரிங்களா? இல்ல இதுக்கு இன்னொரு ஃபார்முலா 2μt ஈக்குவல் டு 2n+1 இன்ட்டு லாம்டா பை 2ன்னு எழுதலாம். 2n-1 போட்டாலும் சரி, n+1 போட்டாலும் சரி. ஸோ இதுல இந்த மாதிரி இந்த தடிமன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மியூவோட வேல்யூ தான் ஒளிவிலகல் எண். இந்த ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கணும்னா பிளஸ் போட்டீங்கன்னா n-க்கு 2, மைனஸ் போட்டீங்கன்னா n-க்கு 3 கொடுக்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுறு பகுதி யூஸ் பண்ணும்போது இது பெருமம் உண்டாகணும்னா இது என்னோட மதிப்பு இப்படி வச்சுக்கோ. மைனஸ் போட்டா n-க்கு 3, பிளஸ் போட்டா n-க்கு 2. ஆக மொத்தம் எதுவும் பாதிக்கப்பட போறது இல்லை. இப்போ எனக்கு நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். மியூ ஈக்குவல் டு 2n+1 லாம்டா பை 2 டிவைடட் பை ஆல்ரெடி இந்த 2 into t வேற இருக்கு, 2t கீழே வந்துடும். அப்ப பாருங்க 2 into என்னோட மதிப்பு என்ன? சரி, 2 into என்னோட மதிப்பு 2+1 into லாம்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒளியின் அலைநீளம் 5320.
5320 ஆங்ஸ்ட்ரான். ஆங்ஸ்ட்ரான் 10⁻10 divided by 2, then divided by 2 தடிமன் 5 into 10⁻⁻5. சார் 10⁻−3 தானே கொடுத்தாங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்டில 10 சென்டினா 10⁻². அப்படின்னா எழுதும்போது 2 into 2 4, 4 + 1 5, 5 into 5320 into 10⁻10. கீழே இருக்கிற 10⁻5 மேலே வந்துச்சுன்னா 10⁻ + 5 divided by 2 into 2 4, 4 into 5, 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும். இந்த 4ஐயும் 5320 கேன்சல் பண்ணா 5ல் ஒரு 4 இருக்கும், மிச்சம் 1. 13ல் 2, 13ல் எத்தனை 4 இருக்கும்? 3 4 12, மிச்சம் 1. 12ல் 3 4 1330. அப்ப என்ன வருதுங்க? 1330 into 10 பாருங்க -5 + 5. இது ஏதோ மாறுதுன்னு நினைக்கிறேன். 7320 ஆங்ஸ்ட்ரான் தான். இப்போ 5 into 10⁻5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல பாருங்க, இல்லையா, -3 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் தப்பு சாமி. இதுல நல்லா கவனிச்சுங்க, இது போட்ட ஆன்சர் வராது. 5 into 10 இங்க இருக்குங்களா? ஒரே நிமிஷம், எழுத மாட்டேங்குது. ஒரே நிமிஷம், எழுத மாட்டேங்குது. கொஸ்டினை மாத்திக்குங்க. கொஸ்டின்ல இது வந்து 10⁻−7 போட்டோம்னா கரெக்டா வரும். 10⁻−7 போட்டா தான் ஆன்சர் கரெக்டா வரும். அப்படின்னா அவங்க தடிமன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டி, அது என்னன்னு கொடுத்தோம்னா 5 into 10⁻3 சென்டிமீட்டர் புக்ல இருக்கு இல்லைங்களா, அதை 5 into 10⁻5 சென்டிமீட்டர் எழுதிக்குங்க புக்ல. அதை மாத்தினீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படின்னா 1330 இது பாருங்க, -7 மேல வந்துச்சுன்னா +7, -10 + 7 அப்படின்னா -3. அப்ப 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படின்னா 1.33 வச்சுக்கலாம். இதுதான் ஒளிவிலகல் எண். புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் சொல்றேன். கொஸ்டின்ல அது -3 கொடுத்துடக்கூடாது, -5 கொடுத்தாதான் இது ஆன்சர் கரெக்டா வரும். 1.33 அப்படின்னு வச்சு, இதான் அதனுடைய ஒளிவிலகல் எண். நமக்கு புரியுதா? எஸ் சார். இதுல ஏதாவது புரியலன்னா கேட்டுக்குங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.